அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதர கலாயாவளி லோபனீயம் பீயூஷ ப்ளவிதோஹம் ததனு ததுதரே திவ்யகைஷோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரமசுகரசாஸ்வாதரோமாஞ்சி தாங்கைः ஆவீதம் நரதத்யைः விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைஷ்ட. அப்போ பட்டத்ரீள் பெருமாள் அவர் இதுக்கு குழலூதி காமிச்சாராம். இப்போ வருத்தப்பட்டார் பட்டத்ரீள், அந்த அச்சேதன வஸ்துவான குழலா நான் பிறக்காம போயிட்டேன் பாரு, அது கூட உன் அதரத்தை சுவைக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றது, நான் தூரக்க இருந்து அனுபவிக்க வேண்டியதா இருக்கே. பாஹுத்வந்த்வேன ரத்னோஜ்வலவலயபிருத ஷோணபாணி பிரவாளைனௌபத வேணுநாளீம் பிரஸ்ருதநகமயூகாங்குளீம் சங்கஷாகாம் கிருத்வா பக்த்ராரவிந்தே சுமதுர விகசத் ராகம் உத்பவ்யமானைः शब्द ब्रह्मामृतैः त्वं शिशिरित भुवनैः सिञ्च सिञ्च मे कर्णवीथि. யாரெல்லாம் இந்த ஸ்ரீமன் நாராயணியத்தையும் பாகவதத்தையும் சேவிக்கிறாளோ அவளுக்கு ஒரு விதமான குறைபாடும் வரக்கூடாது. யோகீந்திராணாம் த்வதங்கேஷ்வதிக சுமதுரம் முக்தி பாஜாம் நிவாசோ பக்தானாம் காமவர்ஷ द्युतरुकि सलयं नाथते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णा कारुण्य सिंधो कृष्णा कारुण्य सिंधो कृत्वा निशेषतापान् प्रतिशतु परमानंद संदोहलक्ष्मी प्रतिशतु परमानंद संदोहलक्ष्मी अज्ञात्वते महत्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाभिभूयात् वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषस्तुत्यता वर्णनेन स्वीतौ लीलावतारैः इहमिह कुरुताम् आयुः आरोग्यसौख्यम् आयुः आरोग्यसौख्यम्. அப்பேற்பட்ட நாராயணியத்தை அக்ரூரர் எப்படி அனுபவிச்சாரோ பட்டதிரில் அப்படி அனுபவிச்சார். அப்பேற்பட்ட கண்ணன் கம்சனை கொன்னு முடித்து தேவகி வசுதேவாளை மீட்பதற்காக வந்தான். பொதுவாக அம்மா அப்பா குழந்தை மீட்பா, குழந்தை அம்மா அப்பாவை மீட்கிறது. அம்மா அப்பாவை மீட்பதற்காக வந்தான். தேவகி தாயிடம் சென்று கீழே விழுந்தான். அவள் வாத்சல்யத்தெல்லாம் ஒரே கண் திருஷ்டியால் சொரிந்தாளாம். பால் கொடுக்கணும்னு நினைச்சாளாம். 10 வயசு கண்ணனுக்கு பால் கொடுத்ததாக தேசிகன் எடுக்கிறார், புராணம் எடுக்கிறது. அதனால மதுராபாகியம் அனன்யபோக்யமீடே வசுதேவ வதூஹு ஸ்தனந்தயம் தத்து கிமபி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம்னு கொடுத்தார். உடனே ஒரு சந்தேகம் வந்தது அந்த காலத்தில் பிராச்சீனக்காராளுக்கெல்லாம். 10 வயசு குழந்தை பால் குடிக்குமா, இவளுக்கும் தான் பால் சொரிவளா, அது என்னமா சுவாமி வெட்கம் இல்லையா அவளுக்கு 10 வயசு குழந்தைக்கு பால் கொடுக்குறாளேன்னு கேட்டால் வியாக்கியாதா பதில் சொன்னார், கொடுப்பவள் அவள், பருகுபவர் அவர்.
நமக்கு என்ன சுவாமி சந்தேகம்னார். அதனால நமக்கு இந்த கேள்வியே வேண்டாம்னு வச்சுட்டார். அப்பேற்பட்ட வசுதேவர் கண்ணனை ஸ்துதி பண்றார். ஹே கிருஷ்ணா, பிறப்பிலிருந்து ஜகத் ரக்ஷகனாய், ஜகத்துக்கு காரணனாய், ஜெகநாதனாய், வரதனாய் சேவை சாதிக்கக்கூடிய நீ எங்களை மீட்டாயே. யா கிருஷ்ணயம ஜன்மக்ஷே மனோதத்தா மகாமதிஹி தாச்ச ததனுஸ்மிருத்ய கம்சேனா தர்மதோ ஹிருதாஹ வசுதேவ வதூஸ்தனந்தயம் தத் கிமபி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம். ஆச்சு. அடுத்தது கண்ணன் தாத்தாவான உக்ரசேனன் என்னும் சூரசேனனை ராஜாவாக்கினார். இது ஒரு சமயத்தில் இருக்கும்போது சொன்னார், பலராமா நம்ம நேர போய் சாஸ்திராதி பாட்டங்கள்லாம் பயில வேண்டும். அப்போ பலராமர் கேட்டார், யாரிடம் பயிலுவது? நேரே செல்லலாம், உஜ்ஜயினியிடம் இருக்கக்கூடிய அந்த சாந்தீபனிங்கிற ரிஷி கிட்ட பாடம் பயிலலாம். 64 கலைகள் அந்த காலத்தில் சிரேஷ்டம். ஆயக்கலைகள் 64 தானே நம்ம தமிழர்களும் சொல்கிறோம். அதனால் 64 கலை. இதில் ஒரு கலையை கற்றுக்கிறதுக்கு ஒரு ஜென்மம் போராது. ஆனால் பகவானும் பலராமனும் ஒரு 64 நாளில் 64 கலைகள் கத்துண்டதா எடுக்கிறா. அதை ரொம்ப அழகா சொல்றார் விஷ்ணு புராணத்துல. விதிதாகில விஜானோ சர்வஜானமயாவபி சிஷ்யாச்சாரிய கிரமம் வீரோ ஆக்கியபந்தோ யதூத்தமோ அஹோராத்ரைஸ்சதுஷ்ட்யா சையத்தோ தாவதி கலாஹ. ஆச்சு. 64 நாள்களில் கற்று முடித்தார். அது ரொம்ப குயிக் கோர்ஸ். இப்போலாம் கிராஷ் கோர்ஸ்ன்னு சொல்கிறா பாருங்க, கிராஷ் கோர்ஸாக போயிடுது. அடுத்தது குருதட்சிணை ஏதாவது கொடுக்கலாமான்னு கண்ணன் தான் சாந்தீபனிக்கிட்ட போய் கேட்டார். ரிஷி, அந்த காலத்து ரிஷி ஒன்றுமே வேண்டான்னுட்டார். நீ வேணா எனக்கு தெரியாது, குருமாதா கிட்ட போய் கேட்டுக்கோன்னார். குருமாதா கிட்ட போனா அவள் அழுதாள். எங்கள் பிள்ளையோ ஒரு நாள் சமுத்திரத்தால் அடித்து செல்லப்பட்டான், அவனை மீட்டு கொண்டு வா கிருஷ்ணா சொன்னார். கண்ணன் எது வேணாலும் செய்வார். ஏன் சுவாமி, மரணம் அடைந்தவரை மீட்க முடியுமான்னு ஒரு கேள்வி வரும். சாஸ்திரப்படி முடியாது. ஆனால் கண்ணன் நினச்சா எது வேணாலும் முடியும். இப்போ ஒரு கம்பெனியில் சிஇஓன்னு இருக்கார், பின்னாடி ஒர்க் பண்ணுறவாள்லாம் சபார்டினேட்ஸ், அவளுக்கெல்லாம் 9:30 மணிக்கு டைம் வரணும்னு இருக்கும். ஆனால் சிஇஓ 10 மணிக்கு வருவார். என்ன சுவாமி நீர் வரலையான்னு அவர் பார்த்து கேட்கவே முடியாது. அவர் நினைச்சார்னா அடுத்த நாள்லேருந்து 10 மணிக்கு ஆக்கி விடுவார், 9:30 மணியை. அதனால பகவான் எது வேணாலும் செய்வார். நம்ம செய்தால்தான் கேள்வி கேட்கணுமே ஒழிய பகவான் செய்தால் கேள்விக்கு இல்லை. அதனால நேர சென்றாராம் பகவான். இங்கே என்ன சமுத்திரன் கிட்ட கேட்டார். சமுத்திரன் சொன்னார், அப்பா உள்ளுக்குள்ள பாஞ்சஜன்யன் ஒருத்தன் இருக்கான், அவங்கிட்ட ஒரு வேலை இருக்கோ என்னமோ. அந்த அரக்கனோடு சண்டை போட்டாதான் தெரியறது அந்த பிள்ளை அங்கே இல்லைன்னு. அதனுடைய அம்சமாக பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கை பெற்றார். நேர சங்கை பெற்றுக்கொண்டு யமபட்டினம் சென்றார். அந்த பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை ஊதினார். யமதேவன் வந்தார். பயமா இருக்கு கிருஷ்ணா, இந்த பிள்ளையை எடுத்துன்னு போனுட்டார். அந்த பிள்ளையை மறுபடியும் யமப்பட்டினம் சென்றவனை மறுபடியும் பூமிக்கு அழைத்து வந்தார். மறுபடியும் சொல்கிறேன், கேள்வி வரும். யமபட்டினத்துக்கு போனால் வர முடியுமா முடியாதா, அதே உடம்பா வேற உடம்பாச்சே, இங்கே எரிச்சிருவா, இங்கே போயிடுமே, அது அடிக்கே ஆகிடுமே, எல்லாம் நீங்கள் சொல்லலாம். நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் இது கிருஷ்ணாவதாரம், எது வேணாலும் நடக்கும் சொல்கிறா இல்லையா? எது வேணாலும் நடக்கும்னு சொல்கிறா இல்லையா? அது கிருஷ்ணாவதாரத்தில் எது வேணாலும் நடக்கும். வாஸ்தவமாக ராமாவதாரத்தில் கூட இந்த மாதிரி விஸ்மயமான விஷயங்கள் நடக்காது. கண்ணனுடைய அவதாரத்தில் எது வேணாலும் நடக்கும். கேள்வி நம்ம கேட்கலாம், அவர் பதிலே சொல்ல மாட்டார். அதனால தான் அவர் சிஇஓ ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டார். நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால கத்வா சாந்தீபனி மத சதுஷ்டி மாத்திரைரஹோபிஹி சர்வஜஸ்த்வம் சஹ முசலினா சர்வ வித்யா கிரஹீத்வா புத்திரம் நஷ்டம் யமநிலையநாத் நாதிருஹ்தம் தக்ஷிணார்த்தம் தத்வா தஸ்மை நிஜபுரமக நாதயன் பாஞ்சஜன்யம். அப்போ கண்ணனுக்கு தோணித்தாம், ஐயோ வரஜபூமியில அந்த கோபஸ்திரிகள்லாம் நம்மையே நினைச்சுட்டு இருப்பாளே. அதனால உத்தவனை கூட்டாராம். உத்தவன் என்பவர் முதல் நாளே சொன்ன மாதிரி கிருஷ்ணருடைய தோழன். கிருஷ்ணரை பார்த்து 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 வளர்ந்து 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 பேசி 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 எல்லாம் கிருஷ்ணர் மாதிரியே எடுத்து. இப்போ உத்தவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கிருஷ்ணர் அப்படின்னு நினைப்பேள். அதனால உத்தவனுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம கிருஷ்ணர்கிட்ட காட்டுற பக்தியை விடவா யாராவது காட்டிட முடியும்? மிதப்பு வந்தது. கண்ணன் பார்த்தார், உத்தவா நீ வரஜபூமிக்கு போயிட்டு வானார். இவர் கிருஷ்ணர் மாதிரியே இருக்கார், கிருஷ்ணர் மாதிரி தான் இருக்கார், கிருஷ்ணரே நினைச்சுட்டு வந்தவாள்லாம் ஜிலேபி கொடுக்குறா, ஜாங்கிரி கொடுக்குறா, கரைத்தரட்டு பாலை கொடுக்குறா, தயிரை கொடுக்குறா, வெண்ணெய் கொடுக்குறா, ஜலத்தை கொடுக்குறா, எல்லாம் கொடுக்குறா. அப்பதான் அழாரம் சுட்டாராம் உத்தவன். இந்த மாதிரி ஒரு பக்தியை நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை. இப்பதான் புரியறது, என் பக்தியில ஒரு திவள
அவா பக்தியில ஒரு திவள கூட எனக்கு சமம் கிடையாதுன்னு சொன்னாராம். ஏவம் பக்தி சகல புவனேனேக்ஷிதா நஸ்ருதாவா கிம் சாஸ்திரௌகைஹி கிமிஹ தபசா கோபிகாபியோ நமோஸ்து. கோபிகைகளே, உங்களை நான் நமஸ்காரம் பண்றேன். இத்யானந்த குலாமுபகதம் கோகுலாத் உத்தவம் தம் திருஷ்ட்வா ஹிருஷ்டோ குரு பரபதே பாஹி மாமவயோகாத். பட்டதிரில் பிரார்த்தனை பண்றார், என் எப்படியாவது மீட்டு கொடுன்னு. கண்ணன் இப்படி இருந்ததாக சரித்திரம். அடுத்தது ஜராசந்தன் ஒரு அரக்கன். அவனை பற்றி மகாபாரதம் ரொம்ப அழகாக சொல்கிறது. என்னென்னா, ஒரு ராஜா இருந்தான், பிள்ளை வேணும்னு ஆசை. அது ஒரு ரிஷி பழம் கொடுத்தார். அந்த பழத்தை பாதியாக வெட்டி கொடுத்துட்டான் பத்னிகளுக்கு. பாதி உடலோட குழந்தை பிறந்தது. இது ரெண்டுத்தையும் தூக்கி விசிறி களைந்தான் ராஜா. ஜரா என்னும் அரக்கி வந்தாள். 2 பகுதியும் ஒன்று சேர்த்தாள் சாப்பண்ணம்னு. அது ஒன்றா சேர்ந்து அழ ஆரம்பிச்சுடுத்து. பேயும் தாய்மை அடைந்து அந்த ஜராவை சந்தித்ததால் ஜராசந்தன் என்கின்ற பெயரோடு அந்த பிள்ளையை வளர்த்து வந்தாள். அந்த ஜராசந்தனின் பெண்கள் அஸ்தி பிராப்தியை தான் கம்சனுக்கு பண்ணி கொடுத்துருக்கான். இப்போ கம்சனுடைய மருமானான கண்ணன் எப்போது அந்த கம்சனின் பத்னிகளை கொண்டு முடிச்சாரோ, தன்னுடைய பெண்களை விதவையாக்கினாரோ, ஜராசந்தனுக்கு கண்ணன் மீது கோபம். 17 வாட்டி போர் தொடுத்தார் மதுரா மீது. கண்ணன் பார்த்தார், இவனுடைய மரணம் நம்ம கையால் வேண்டாம், பாண்டவர்களில் பீமனுக்கு அந்த பெருமையை வைக்கலாம். அதனால ஒரே ராத்திரியில உத்தரப்பிரதேஷ்லேருந்து குஜராத்துக்கு கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணிவிட்டார். லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஒரே இருக்குது அந்த ஊரில். அதனால் நேராக குஜராத்துக்கு போயிட்டு அந்த ப்ராப்ளம் வராதுங்கிறதுக்காக ஒரே ராத்திரியில் பண்ணிட்டார். பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டார். அது என்னென்னா துவாரகான்னு ஒரு இடம். அது எப்படி இருந்ததுன்னார் தேசிகன் சாதிச்சார். பிரபூத ரத்னத்யுதி கேசரம் தத்து பிரவாள பத்ரௌக பரீத பார்ஷ்வம் ஸ்தானேரிஷ்ட தமம் ததாசி சம்பூத ராஜீவம் இவேந்திராயாகனர். இந்திரான்னு சொன்னால் ஸ்ரீ மகாலட்சுமி. அவள் இருப்பது எங்கு? தாமரை. தாமரைக்கு அழகு சேர்ப்பது என்ன? இதழ்கள். இதழ்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியது என்ன? மகரந்தம். மகரந்தத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய துகள்கள். கீழே இருப்பது நாளம், சுத்தி இருப்பது ஜலம். அதுபோல் துவாரகா என்னும் தீவு ஜலத்தால் சூழ்ந்துள்ளது, தாமரை மலரப்போல். அந்த துவாரகா தீபத்தை சுத்தி பவழ செடிகள் கொடிகள் இருக்கு, தாமரைக்கு இருக்கக்கூடிய இதழ்களைப் போல். அந்த துவாரகா பட்டினத்தின் நடுவில் நல்ல ரத்தினங்கள் பொருந்திய மாடங்கள் ஒன்னொன்னும் வளர்ந்திருக்கு, தாமரைக்கு இருக்கக்கூடிய மகரந்தம் போல். அதனால துவாரகா என்பதை எதற்கு பகவான் அப்படி வடித்தார்? தன்னுடைய பத்னியான மகாலட்சுமியின் இருப்பிடமான தாமரை எப்படி இருக்கோ அது மாதிரியே தான் அந்த ஊரை நிர்மாணிக்க வேண்டும் என்று நினைச்சு நிர்மாணிச்சார். ஒரே ராத்திரியில எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். எல்லாரும் அதுல தேசிகன் ஒரு விஷயம் சொல்றார். பத்னியை பார்த்து சொல்றாளாம். என்ன சொல்கிறாரா? அம்மா ராத்திரி ஆயிடுத்து, வழக்க அணைச்சுரு அப்படிங்கிறாராம். இவ விளக்க போய் அணைக்கிறா. ஆனாலும் வீடு பளிச்சுன்னு இருக்கு. ஏன்னு கேட்டார், வீடு முழுக்க ரத்னங்கள். அதனால எவ்வளவு வழக்க அணைச்சாலும் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும்னு எவ்வளவு நீங்க வழக்க அணைச்சாலும் வீடு பளிச்சுன்னு இருக்குன்னார். நீவி பந்தோ சூவசித சிதில எத்திர பிம்பாதராணாம் க்ஷௌமம் ராகாத அனிபிருதகரே ஸ்வாக்ஷிபத் சுப்ரியேஷுன்னு இதையே மேகதூதத்தில் காளிதாசனும் எடுக்கின்றான். அப்பேற்பட்ட காலமாச்சு. இப்போ என்ன எடுத்துன்னா, காலையவனன் அப்படின்னு ஒருத்தன். அவன் இரும்பு சரீரம், அயன் பாடி, அயன் லேடின்லாம் சொல்றா பாருங்க. இவர் அயன் பாடி, காலையவனன்னு பேர். அந்த காலையவனனை ஜெயிப்பது கஷ்டம். ஜராசந்தன் அவனோடு கூட்டணி வைத்து கொண்டான். இப்போ எல்லா இடத்துலையும் கூட்டணி தானே வச்சுருக்கா. அதனால கூட்டணி அவர் வச்சுட்டார். கண்ணனை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக காலையவனனை கூட்டின்னு வந்தார். பகவான் பார்த்தார். அப்போ என்ன பண்ணார்? நேர உத்தரப்பிரதேசத்தில் சண்டை போட்டு இருந்தவர் அந்த ரணபூமியை விட்டுட்டு, ஹிந்தியில விடுறது அப்படின்னா சோடு அப்படின்னு அர்த்தம். ரணபூமியை சோடு விட்டார். இவர் யார்? நம்ம ராயன். அதனால நேரம் அங்க விட்டு காலையவனன் துரத்த இவர் ஓடினார். எங்க குஜராத் வரைக்கும் ஓடி இருக்கார். அதனால இன்னைக்கு அகமதாபாத் கீழே டாக்கூர் அப்படிங்கிற இடத்துல டாக்கூர் துவாரகால பகவானுக்கு ரணச்சோடு ராய் அப்படின்னு பேர். அதனால பகவான் அங்க இருந்தார். அங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் காலையவனனை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரான் கிருஷ்ணரை. ஒரு குகைக்குள்ள பகவான் போயிட்டார். அங்கே போன உடனே ஒரு ராஜா முச்சுக்குந்தன்னு பேர். அந்த முச்சுக்குந்தன் ஒரு காலத்தில் இக்ஷ்வாக்கு வம்சத்தில் வந்தவன். இந்திரனுக்கு ஒழுங்காக தானாக சண்டை போடவே தெரியாது. ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்னா இப்போ டான்ஸ் எல்லாம் ஆடணும்னா ரொம்ப ஊர்வசி மேனக்காவெல்லாம் கூப்பிட்டு டான்ஸ் ஆட வச்சுருவான். சண்டைனா யாரோடையாவது கோயிலேஷன். அதனால் இந்த முச்சுக்குந்தன்கிற ராஜாவை கூட்ட உடனே முச்சுக்குந்தன் எல்லாம் சண்டையெல்லாம் போட்டு முடித்து அசுரர்களை கொன்று முடித்து தேவர்களை ஜெயிக்க வச்சு ஆயிடுத்து. இப்போ மறுபடியும் பூமிக்கு வந்து பார்த்தா அவருடைய 7வது தலைமுறை இப்போ இருக்குது.
இவருடைய பத்னி அந்த பேரன் பேத்தி எல்லாம் கொள்ளு பேத்தி எல்லாம் போயிடுச்சு. இப்போ 7வது தலைமுறை இருக்குது. இனிமேல் இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும்போது இந்திரன் ஒரு வரம் கொடுக்குறான். நீங்கள் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார். இப்போ 7 நாள் நீங்கள் உபன்யாசம் கேட்டிருக்கேள். இனிமேல் என்னென்னா கம்ப்ளீட் ரெஸ்ட் தான் சார். இனிமேல் இந்த தொல்லையே இருக்காது. சாயங்காலம் ஆனால் இந்த 6 மணிக்கு வர வேண்டியதாக இருக்குது. இனிமேல் அது இருக்கவே இருக்காது. கம்ப்ளீட் ரெஸ்ட் இனிமேல் உங்களுக்கு. அதனால் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. யாராவது உங்களை தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணால் நீங்கள் அவரை பார்த்தேன்னா அவர் எரிக்கப்படுவார். பகவானுக்கு தான் எல்லா ஃப்ளாஷ்பேக்கும் தெரியுமே. அதை சேர்த்தார். இந்த காலையவனனை சேர்த்தார். ஏன்னா காலையவனனுடைய உடம்பு இரும்பால் செய்யப்பட்டது. இவர் யாரை வேணாலும் எரிச்சிருவார். அதனால் என்ன பண்ணார், குகைக்குள்ளே முச்சுக்குந்தன் தூங்கின்னு இருக்கார். தூங்கும்போது கண்ணன் என்ன பண்ணார், தன்னுடைய மஞ்சள் அங்கவஸ்திரத்தை அவன் மேலே போட்டுட்டு ஒரு எட்டி ஒரு உதைச்சிட்டு உள்ளே போயிட்டார். இப்போ காலையவனன் வரான். பாத்தியா ஓடிப்ட்டு இங்கே போத்திட்டு படுத்துன்னு இருக்க. இவன் ஒரு எட்டி உதச்சான். முச்சுக்குந்தன் எழுந்தார். கண்ணை திறந்து பார்த்தார். காலையவனன் எரிக்கப்பட்டான். அடுத்தா இப்போ பகவான் மெதுவாக வரார். என்ன இந்த முச்சுக்குந்தனுக்கே என்ன ஆச்சுன்னு தெரியல. உதச்சா இவர் கண்ணை திறந்தார். பார்த்தார் ஒருத்தர் எரிஞ்சுவிட்டான். என்னையா நடக்கிறது, நான் போர்வையும் கேட்கலையே, இந்த வஸ்திரத்தை யாரு போட்டதுன்னு சொல்லும்போது பகவான் வருகின்றார். அவனை பார்த்து ஸ்துதி பண்றார் முச்சுக்குந்தன். மன்யேத்வாம் தேவதேவானாம் த்ரயாணாம் புருஷ ரிஷபம் யத்பாதசே குஹாத்வாந்தம் பிரதீபஹ பிரபயாயத. அதாவது சூரியனுக்கும் சூரியனாய் இருக்கக்கூடியவர்னு சொல்றார். ரொம்ப அழகான ஒரு விளக்கம். அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பேன் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். அதனால தான் இங்கே கூட ஹாரத்தி எடுக்கும்போது பட்டர் என்ன சாதிக்கிறார், ஹஸ்திகிரி க்ஷேத்திர மகாத்மியம். அதனால் ஹஸ்திகிரி க்ஷேத்திர நாதாயன் தான் சொல்கிறார். அதனால் அதுக்கு ஹஸ்திகிரி வேழமலை ஆச்சரியமான திவ்ய தேசம். அந்த பெருமாளை நீங்கள் சேவிக்க ஆரம்பித்தா சேவிச்சுட்டே இருப்பேள், விட்டுட்டே வரமாட்டேள். அது தேவப்பெருமாளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனி அழகு. அதுவும் அந்த தேசிகன் அனுபவிக்கிற விதத்திலையும் அப்பய தீட்சிதர் சாதித்த விதத்திலையும் குரத்தாழ்வான் சாதித்த விதத்திலையும் தேவப்பெருமாளை சேவிச்சுட்டேன்னா இச்சுவை தவிர யான் போய் தான். அப்பேற்பட்ட அழகன் தேவப்பெருமாள். திருமுகம் எப்படி இருக்கும்னார் அப்பய தீட்சிதர் சாதிச்சார். அஸ்வமேதத்தில் இருக்கக்கூடிய பிரதோஷத்தின் வாசனை வீசுதிரேன்னர். அப்பேற்பட்ட வாசனையோடு பெருமாளுடைய கண்டத்தில் தேசிகன் சாதிச்சார். கனகவலய முத்ரா கண்டதேசே ததானஹான்னர். ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வளையல் ரேகையோடு இருப்பராம் பகவான். அது ஒரு சந்தன மரத்தில் இருக்கக்கூடிய கொடி போல்னர். துவிரதசிகரி சீம்னா சத்வவான் பத்மயோனேஹே துரகசவன வேத்யாம் ஷியாமளோ ஹவ்யவாஹ கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பஷாகி கலயத்து குஷலம் நக கோபிகாருண்ய ராசிகின்னர். அதனால அந்த தேவப்பெருமாள் கருட வாகன ரூடிதனாய் வரும்போது தேசிகன் சாதிச்சார். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதன்னில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முக்திமழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பர்தொழும் கழலுடையார் வந்தார் தாமே. பிரம்மா வேழமலை மீது அஸ்வமேத யாகம் செய்து புருடோஷத்தை இட்டு ஹவிஸை போடும்போது பகவான் பிரத்யக்ஷமான க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம். ஆச்சா, ரொம்ப அழகான பகவான். என்ன எடுத்து பட்டப்பகல்ல பகவான் வந்திருக்கார். அப்படியே சூரியன் ஒரு பக்கம் அப்படியே ஆகாயத்தில் இருக்கு. அந்த வெளிச்சத்தில் அக்னி குண்டத்திலேருந்து பகவான் வரார். அவ தேசிகன் என்ன சாதிச்சா தெரியுமோ, பகலோன் பகல் விளக்காகன்னர். புரியுறதா? இப்போ இந்த லைட் எல்லாம் போட்டிருக்கு. ஏன் போட்டிருக்கோம்? ஏன்னா இரவு வேலை ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட வெளியில் வெளிச்சம் இல்லை. இது போட்டால் தான் வெளிச்சம் இருக்குங்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியல் லைட் போட்டிருக்கோம். இப்போது மத்தியானம் அக்னி நட்சத்திர சமயத்தில் மத்தியானம் 12 மணிக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க உபன்யாசம். இதெல்லாம் தேவையே படாது. ஏன்னா இதெல்லாம் போட்டாலும் உங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன ஆயிடுறது, இது பகல் விளக்காக போயிடுறது. விளக்கு பகல் வேளையில் போட்டால் வேஸ்ட்டு, பகல் விளக்கு. இப்போ சூரியன் இருக்கும்போது இது பகல் விளக்காயிடுறது. எப்போ பகவான் அக்னி குண்டத்திலேருந்து வந்தாரோ சூரியன் பகல் விளக்காயிட்டாராம். புரியுறதா உங்களுக்கு? பகலோன் பகல் விளக்காக தேசிகன். அப்பேற்பட்ட இந்த இடத்த சொல்றார், பிரதீபஹா பிரபயா யதா. அடுத்தது சொல்றார், ந காமேயன்யம் தவ பாத சேவா நாதி கிஞ்சன பிரார்த்தியமாது வரம் விபோ ஆராத்தியகஸ்துவாம் ஹ்யபவ கர்தம் ஹரே விரணீத ஆரியோ வரமாத்மிய பந்தனம்னு சொன்னாராம். அப்பேற்பட்ட அந்த முச்சுக்குந்தனால் ஸ்துதி செய்யப்பட்டவர். அடுத்தது ருக்மிணியை மணக்க வேண்டும். ஆனால் அதுதானே சொல்லிட்டேன், Ctrl+X Ctrl+V கட்டு பேஸ்ட்டு லாஸ்ட்டாக தான் அது சொல்லணும். இப்போ ருக்மிணியோட கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கணும்.
இல்லையா? கடைசியாக சொல்லுவேன். இப்போ ஆயிடுத்தது, சரித்திரப்படி இது ஆயிடுத்து. அடுத்தது கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிரத்யும்னன் அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்து 6 நாள் ஆயிருக்கு. பாகவதத்தில் 10 நாள் கூட ஆகலைன்னு சொல்கிறா. விஷ்ணு புராணத்தில் 6 நாள் ஆயிடுத்துங்கிறா. ஏதோ ஒன்று 6 10 தான் இருக்குது. அதனால் 6 நாள் ஆயிருக்குன்னு வச்சுங்கோ. தொட்டிலில் இட்டார்கள். ருக்மிணி உள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளே ஒரு அசுரன், சம்பராசுரன் பேர், குழந்தைய கடத்தின்னு போயிட்டான். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்பா. அந்த மாதிரி கிருஷ்ணரையும் எத்தனையோ வாட்டி இந்த மாதிரி தான் திருநாவர்த்தன் பூத்தனை எடுத்துன்னு போயிருக்கா. அவர் பிள்ளைக்கும் அதே கதி தான் எடுத்துன்னு போயிட்டா. ஏன் சம்பராசுரன் எடுத்துன்னு போனோம்னா அவன் யாரையோ ஜாதகக்காரனை பார்த்துருக்கான். அவர் சொல்லியிருக்கார், கண்ணனுடைய பிள்ளை தான் உன் மரண காரணம்னு. நமக்கு மரணமே வரக்கூடாதுன்னு அந்த அசடு இந்த குழந்தைய எடுத்துன்னு போயிடுத்து. எடுத்துன்னு போகும்போது கடல் எடுத்துன்னு போகும்போது குழந்தைய கீழே போட்டுடுத்து. அந்த குழந்தையை ஒரு மீன் தான் புஜித்தது. மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாட்டராகினியால் அந்த குழந்தை ஒன்றும் பண்ண முடியல. அந்த மீனை ஒரு செம்படவன் பிடித்தான், வீட்டுக்கு எடுத்து சென்றான். அவனுக்கு ஒரு பெண் மாயாவதி அப்பவும் ஒத்தி இருந்தா. அதனால மாயாவத்தின்னு ஒத்தி இருந்தா. அந்த மாயாவதி இருக்கும்போது அந்த மீனின் வயிற்றை கிழிந்தார்கள். அதில் ஒரு குழந்தைய அவள் வளர்த்து வந்தாள். அவளுக்கு வயசு 6, குழந்தை இப்போதான் பிறந்திருக்கு. வளர்த்துன்னு வந்தா. கடைசியாக என்ன ஆச்சுன்னார், அதே டெண்டுல்கர் தான். அவளுக்கும் ஆசை வந்துருத்து அவன் மேலே. அதனால எல்லாம் பிராச்சீனத்துலேயும் இதெல்லாம் உண்டு சுவாமி.